ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு வந்துருக்கோம். ஊட்டி சுற்றுலா அப்படின்னு சொல்லி ஒரு நீலகிரியை ஒரு ரவுண்ட் போயிட்டு ஒரு நாள் தீபாவளி முடிஞ்சு மறுநாள் நேற்று நைட்டு தீபாவளி அன்றைக்கி நைட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஊட்டி வந்து நான் ஏற்கனவே வந்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் வீடியோக்காக இந்த தடவை எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ஏதாவது காட்ட முடியுமா இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம காலையில் எங்கே போனோம்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறோம். அங்கே தரிசனம் முடிச்சுட்டு தான் நம்ம இப்போ அடுத்து இங்கே வரோம். போகிற வழியில் ஆன் தி வேலை வந்து பிளாக் தண்டர் இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டர் வந்திருக்கோம். ஆனால் பிளாக் தண்டர் உள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஊட்டி போகிறதுனால நம்ம ஊட்டி போனதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு பிளாக் தண்டர் விளாண்டுருக்கோம். இல்லாட்டா ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலான் இருக்கிறோம். பாருங்கள், பிளாக் தண்டர் நீங்கள் அதுதான் வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கிறாங்க. நல்லா அருமையாக இருக்குது. உள்ளே கிட்டத்தட்ட இதில் இங்கேருந்து நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். வாங்க, நம்ம டைம் ஆச்சு, ஊட்டிக்கு போவோம். நீங்கள் வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் காலையில் 5 மணிக்கே கோயில் தரிசனம் தந்துடுறாங்க. அங்கேயே சில மண்டபங்கள்லாம் இருக்குது. அதாவது நம்ம கீழே குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஏர்லியராக போயிட்டோம்னா அங்கே இருக்க சில மண்டபங்களில் போய் நம்ம வந்து காசு கொடுத்தோம்னா ஒரு கம்மியாக கொடுத்தா போதும். நம்ம இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம மலையேற ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சும்மா தகதன்னு இருக்கு இல்லையா? அப்படி பசுமை இப்போ கொஞ்சம் இது நம்மளை விளையாடுது, அழகாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழையாக இருக்குது. இனி மலை மேலே எப்படி இருக்குமோன்னு சொல்லி சந்தேகமாக இருக்குது. நம்ம மலை மேலே போனால் தான் தெரியும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா புது அருவிகள், அதாவது மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தாக்கிலேருந்து அப்படியே வரும் இல்லைங்களா, அதில் புது அருவிகள் இருந்தது. அப்படி நான் போகும்போது தான் முத ஒரு அருவி பார்த்தேன். அந்த அருவியில் இருந்து ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. அதே மாதிரி இந்த வரப்போ பிரிட்ஜு பாருங்கள். இந்த இரும்பு பிரிட்ஜு போகலாம், அழகாக இருக்கும். இதை நம்ம பார்க்கவே நல்லா இருக்கும். நம்ம நேரில் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முத ஒரு இதுக்கு சின்ன ஃபால்ஸ்க்கு வந்திருக்கிறோம். அந்த ஃபால்ஸை வந்து எல்லாம் நின்று வேடிக்கை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி போய் பார்த்தேன். நீங்கள் அதை பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. தண்ணி வந்துக்கிட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ஜாக்கிரதையாக தான் போகணும், கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாலாம் இருந்துடக்கூடாது. பாருங்கள், தண்ணி அப்படியே வருது. உள்ளே இருந்தால் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போகலாம். கொஞ்சம் தூரம் தான், ஒன்றும் இப்போ பாதிப்பு இருக்கிற மாதிரி இல்லை. அதனால தான் நானே உள்ளே போனேன். கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி இருந்ததுன்னா நான் போயிருக்கவே மாட்டேன். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அருவி மாதிரி வந்தது. அடுத்து அதுதான் உங்களுக்கு வரப்போகுது பாருங்களேன். அப்படியே சும்மா துப்புன்னு சவுண்டு, தண்ணி சவுண்டு. அப்புறம் இதுலேயே நம்ம கொஞ்சம் ஏறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தறிக்கு விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் சிரமம் இல்லை, ஜாலியாக தான் இருக்குது. மற்றவங்களாம் போகாதீங்க வலிக்கிறவேன் நாங்கள். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வழுக்கலை. எனக்கு ஓரளவுக்கு நான் கொஞ்சம் சமாளிச்சுட்டு அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டிக்கணும்னு பார்த்தா கடைசியில் சரசரசரன்னு கொஞ்சம் கீழே இழுத்து வந்துருச்சு. எல்லாமே இப்போ புதுசாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்குங்க. நிறைய பூச்சி பொட்டுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கிறவங்க மட்டும் தான் போகணும். எல்லாருமே தூம்னு குழந்தைங்களும் இவங்களாம் இறங்கிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கிறதோடு இருக்கணும். பெரியவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. எங்கே போனாலும் அதையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. வாங்க அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அப்படியே நம்ம மேலே ஏறி அந்த தண்ணியை ரசிப்போம். அந்த ஃபால்ஸை இதை பாருங்கள், மேலேருந்து தண்ணி வருதா? இதெல்லாம் வந்து மழை பெய்யும் போது நம்மளுக்கு இந்த தண்ணி அப்படியே வந்துகிட்டு இருக்கும். போச்சு உண்மை பார்த்தீங்களா? அதுதான், இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இதை காட்டேன். இப்போ நான் இதில் ரொம்ப தூரம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதையுமே ஒரு பெரிய அருவி. அந்த பெரிய அருவியில் பார்த்திங்கன்னா பெரிய அருவியில் ஃபோர்ஸாக இருந்தது, தண்ணி ஓவர் ஃபோர்ஸாக இருந்தது. அதுலலாம் நாங்கள் பாலத்துலேருந்து பார்த்தோம். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கண்டிப்பாக இறங்கவே கூடாது. ஏன்னா இதில் வந்து எப்படி ஆழம் இருக்குன்னு தெரியாது, கல் முள் எப்படி இருக்கும், நிறைய வந்து உங்களுக்கு இதில் பாதிப்பு நிறையா இருக்கும். அதனால் நம்ம வந்து வெளியில் மேலே நின்று வேடிக்கை பார்க்குறதோடு எல்லாமே நிறுத்திக்கலாம். நம்ம ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணால் ரசிச்சோன்னு. சரி வாங்க, நம்ம அடுத்த முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக எதாவது வாய்க்கு போட்டுக்கணும் இல்லைங்களா? நம்ம பசிக்க ஆரம்பிச்சிச்சு. போகிற வழியில் ஏதாவது கடை இருந்துச்சுன்னா போகலான்னு அப்படின்னு பார்த்தா கரெக்டாக ஒரு கடை இருந்தது. குன்னூருக்கு முன்னாடியே ஒரு கடை இருந்தது. அங்கே போனதுமே ஒரு நூடுல்ஸை வாங்கி ஒரு அமுத்தணும். மேகி தான் போட்டு வச்சுருந்தாங்க. மேகி ஆம்லெட் ரெகுலராக கிடைக்குது. 30 ரூபாய்க்கு இந்த மேகி பரவாயில்ல. ஏன்னா நல்லா வயிறாக நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இதை சாப்பிட்டு நாங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நேராக குன்னூர் போகிறோம். குன்னூர் எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்னூரில் வந்து நம்ம இறங்கி அங்கே டிஃபன் பண்ணிக்கிட்டு அங்கே ட்ரெயின் இருக்குங்கிறாங்க. நம்ம கீழே இருந்த ஒரு ட்ரெயின் பிக்கப் பண்ணுறேன்னு இருக்காங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் குன்னூர் வந்துட்டேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கேன். ரயில்வே ஸ்டேஷன் தெரியும்னா அந்த கட்டடம் தான் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே போய் நம்ம போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் இருந்துச்சுன்னா அப்படியே வேணும் நம்ம மேலே போக சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ட்ரெயினில் போகலான்னு இருக்கிறோம். வாங்க முயற்சி பண்ணி பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்துட்டோம். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கிடைக்கல. ஏன்னா ஒரு 4-5 டிக்கெட் தான் இருக்குது. ஆனால் கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் ட்ரெயினை மட்டும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ஷெட்டில் நிற்கிது. நம்ம ட்ரெயின் வந்து கீழே இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் அது மூவ் ஆகும். வாங்க நம்ம வேன்லேயே கண்டினியூ பண்ணலாம். ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம அடுத்து வந்து குன்னூரில் இறங்கி டிஃபன் பண்ணிக்கலான்னு இருக்கிறோம். இப்போ காலையில் மணி பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி ஆகிடுது. நம்ம நேராக போய் குன்னூரில் டிஃபனை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து மேலே கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம குன்னூரில் டிஃபன் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம ரூம் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் வந்து என்னென்னா நாங்கள் தெரிஞ்சவங்க மூலியமாக ஒருத்தர் நம்ம ரூம் பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபோட்டோ அமிச்சது ஒரு ரூமு, ஆனால் அங்கே கொண்டு விட்டது ஒரு காட்டேஜ். அதான் நல்லா ஷூட்டில் தான் பண்ணுறதா இருந்தது. அவங்க வந்து ஷூட்டு கட்டாமல் இது பண்ணாங்க. அப்புறம் இதை கொண்டு பார்த்தோம். இதுலேயுமே எங்களுக்கு வந்து ஏரியா நல்லா இருந்தது. ஆனால் வந்து எங்களுக்கு ரூம் பிடிக்கல. ரூம் நல்லா இருக்குது, அது நாங்கள் எதிர்பார்க்க அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டன் என்ன செஞ்சுட்டோம், சரி இனிமேல் வேலைக்கு ஆகாது. இப்போயே மணி வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நேராக நாங்கள் இங்கேருந்து பைக்காரா ஃபால்ஸ் போகலாம், அப்புறம் பைன் ஃபாரஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் அப்படி முடிவெடுத்து இங்கேருந்து அடுத்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இந்த ரூமில் நாங்கள் வந்து தங்கறதுக்கு வந்து வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நேராக பண்ணிங்கன்னா பைக்காரா ஃபால்ஸு கொஞ்சம் அப்போ வந்து மழை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. வாங்க நம்ம பைக்காரா ஃபால்ஸில் போய் ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அடுத்தடுத்து ஒன்றா பார்ப்போம். ஆனால் அந்த ஏரியா சூப்பராக இருந்தது. நம்ம பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்களா அழகழகாக இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற வீடும் அப்படி தான் இருந்தது. வாங்க நம்ம நேராக பைக்காரா ஃபால்ஸுக்கு போவோம். ஊட்டி வந்து அடுத்தது வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரிட்டன் நம்ம வந்தாகணும். இப்போ பைக்காரா ஃபால்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒன்றும் மழை கிடையாது. ஆனால் எல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சு வர மாதிரி இருக்கும். எங்களுக்கு பயமாகவே இருந்தது. என்னென்னா ஏதாவது மழை வந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது மறுபடியும், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், வந்து மழை வந்துட்டு எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதனாலே நாங்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நல்ல வேலை எங்களுக்கு வந்து மழை வரல. அது ஒரு பெரிய சந்தோஷமாக போயிடுச்சு. மழை வந்தது அப்பப்போ ஜஸ்ட் கொஞ்சம் வருது, அப்புறம் விடுது. ஆனால் அது பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இங்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பைக்காரா லேக் வந்துருக்கு. ஃபைனல் கிடையாது, இப்போ தான் முத பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் மழை. ரூமை பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டு வரதுக்குள்ள லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பைக்காரா லேக் வந்தால் நல்லா மழை. ஏன்னா டிவிலே சொல்லியிருந்தாங்க 2 நாள் மழை இருக்குது பார்த்துக்கோங்க நீலகிரி மாவட்டத்தில்னு. அதை மீறி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இருந்தாலும் போய் பைக்காரா லேக்கில் இந்த மழையாக என்ஜாய் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. வாங்க அடுத்து அங்கே உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். எல்லாம் பார்த்தது தான், இருந்தாலும் நம்ம எப்படி பார்க்குறோங்கிற ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை தான் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். இப்போ இங்கே ஃபால்ஸுக்கு வந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு இங்கே பேட்ரி கார் இருக்குது. அந்த பேட்ரி கார் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு கூட போகலாம். அதுக்கு டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, 10 ரூபா 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. பாருங்கள் அந்த பேட்ரி கார் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சௌகரியமும் இருக்குது. அதாவது முடியாதவங்க நம்ம போகலாம். அங்கேருந்து நம்ம படியில் நடந்து போகணும். அதையும் பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. இந்த பேட்ரி காரில் போய்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்காரா லேக் இங்கே கீழே உள்ள ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம் இல்லைங்களா. இது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி அப்படியே ஒரு இடத்துலேருந்து தேங்கின தண்ணி அப்படியே அருவி மாதிரி ஊற்றுது. அது பெரிய அருவி மாதிரிலாம் சொல்ல முடியாது, சும்மா ஜஸ்ட்டு ஊற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் நிறைய க்ரௌட் நிறையா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஓரளவுக்கு தீபாவளி முடிஞ்சிச்சு இல்லையா, க்ரௌட் நேரத்தில் பெரும்பாலும் முடிவு வச்சுக்குவாங்க. நம்ம க்ரௌட் நேரத்தில் எப்போவுமே போகக்கூடாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் வீட்டில் தடவை வந்து எல்லாருமே போகணும்னு ஆசைப்பட்டதுனால தீபாவளிக்காக போனோம். இல்லைன்னா க்ரௌடில் போகிறத வந்து நம்ம வந்து சுத்தமாக பார்க்க முடியாது. நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்காது, நேரத்துக்கு ஃபுட்டோ இல்லை வேறு ஒரு ரூம்ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் கொஞ்சம் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் அன்சீசன்லேயோ இல்லை கூட்டம் கம்மியாக இருக்கிற நேரத்துலேயே போனீங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக நம்மளுக்கும் இருக்கும். இங்கே பாருங்களேன், அந்த ரப்பர் மேட் ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்களே, அது மிதக்கிற ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. அதில் வந்து நம்ம போட்டு ஏறிக்கிறவங்க இறங்கிக்கலாம் அவங்க வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. பார்க்க நல்லா இருக்குது. பெருசாக இது அருவின்னு சொல்லிக்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த தேங்கின தண்ணி அப்படியே கொஞ்சம் ஊற்றுது. அதில் நம்ம குளிக்கவோ ஒன்றும் கால் கூட நினைக்க முடியாது. தான் பாருங்கள், இதான் ஃபால்ஸுன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருக்குறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து இதான் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போய் வந்து ஒரு தலைக்கு 30 ரூபாய்க்கு பேர் ஹெட்டு வாங்குறாங்க. நுழைவு டிக்கெட் அவ்வளோதான் வாங்குறாங்க. வாங்கிட்டு இப்போ 80-90லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த புல்துறையில் வர மாதிரி மேடு இறங்குற மாதிரிலாம் நிறைய படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் படம் சட்டுன்னு நான் இல்லை. இது கொஞ்சம் நல்லா ஏரியா அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த மேடு ஏறும்போது எனக்கு ரொம்ப கெஸ் வாங்கிருச்சு, முடியவே இல்லை என்னால். பாருங்கள், நம்ம கார்த்திக் புறம் நின்றுருக்கார். ஜோப்பில் கையை விட்டுக்கிட்டார், உள்ளே கையை விட்டுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கார். நான் கீழேருந்து மேலே ஏறிட்டேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் மலையில் கீழே இறங்குற மாதிரி கொஞ்சம் ஒரு தடவை ஓடி வந்தேன். ஓடுறது ஈஸியாக இருக்குது. ஆனால் திருப்பி மறுபடியும் மேலே ஏறணும்னு நினச்சா தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. போங்க, என்னால் முடியவே இல்லை. அப்புறம் நிறைய பேர் அங்கே பபுள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதையும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தது. அதெல்லாம் பசங்களாம் நிறையா வந்திருந்தாங்க. அவங்க கூட அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு
இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கு ரிட்டன் நம்ம ரூமுக்கு வந்தாகணும். அது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு இங்கே இருக்குது. ஆனால் நமக்கு கண்ணில் நம்ம அந்த க்ரௌடு இருக்கிற இடத்துல இல்லை. ஆனால் எல்லாமே பாருங்கள், எல்லாம் மேடு புல் தரையாகவே இருக்குது இல்லையா, நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடும் வச்சுருக்காங்க. குதிரை சவாரி நம்ம எப்போ வேணாலும் போகலாம். இங்கே இப்போ ஒரு 10 குதிரை இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் மொரட்டு சைஸ் குதிரை தாங்க, சும்மாவே சொல்லக்கூடாது. அப்படி ஒவ்வொரு குதிரையும் பார்த்தா ஜவான் மாதிரி இருக்குது. ஆமாம், போகிற வழியில் அந்த பூவெல்லாம் அப்படியே ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்த பாருங்கள். அழகழகாக இருக்குல்ல பூவெல்லாம் பாருங்கள். இந்த குதிரையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய குதிரை. எதையுமே நம்ம இங்கே வீடியோக்கு வந்து சின்னதாக தெரியுமோ நம்ம தெரியல, எனக்கு அப்படி தான் தெரியுது. பெரிய பெரிய குதிரை சூப்பராக இருக்குது. சவாரிக்கு எவ்வளோ வாங்குறோன்னு தெரியல, 200 100ங்கிறது தெரியல. அது ஒரு ரவுண்டு குறிப்பிட்ட ரவுண்டு நம்ம ஏறி உட்காந்தோம்னா அதே கொண்டு போயிட்டு அதே கொண்டு வந்து திருப்பி விட்ருவோம். இந்த மரமும் பாருங்கள், பெரிய மரம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசு இருக்குது. இதை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7-8 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதான் இதையும் ஒரு கிளான்ஸ் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம நேராக டவுனுக்கே வந்துட்டோங்க. அந்த ரன்னிங்கில் உங்களுக்கு காட்டல. வந்ததுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹால் இருந்தது. ஹாலில் ஷோபாலாம் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. இதில் 3 பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாத்ரூம் அட்டாச்சு பெட்ரூமு. மீதி வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமில் பாத்ரூம் அட்டாச்சு கிடையாது. ஆனால் காமன் பாத்ரூம் வந்து வெளியே ஒன்று இருந்தது, லெட்டின் பாத்ரூம். இதுக்கு வந்து 10 ரூபா கேட்டாங்க. நாங்கள் ரஷ் இருந்தனால தான் 10 ரூபா கேட்டாங்க. அப்புறம் மறுக்கா நாங்கள் வந்து பேசி வந்து இதுக்கு 8 ரூபா தான் கொடுத்தோம். 8 ரூபா கொடுத்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் நாங்கள் வெக்கப் பண்ணிட்டோம். அதான் நான் ஈவினிங் 7 மணிக்கு நாங்கள் புக் பண்ணோம். செக்இன் பண்ணிட்டு மறுபடியும் காலையில் செக் அவுட் வந்து 6:30க்கெல்லாம் பண்ணி எல்லாமே கிளம்பிட்டோம். கிளம்பி எதுக்குன்னா அடுத்து நம்ம வந்து மறுநாள் ப்ரோக்ராம் முதுமலை போகணும் இல்லைங்களா. முதுமலை போகும்போது கல்லட்டி வழியாக போக முடியாது. என்ன காரணம் அப்படின்னா கல்லட்டி வழியாக வந்து இறங்குறதுக்கு அலோடு கிடையாது, லோக்கல் வண்டிக்கு மட்டும்தான் அலோடு. நம்ம கூடலூர் வழியாக வந்து போய் அதுக்கப்புறம் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நிட்டு நம்ம வந்து மேலே ஏறும்போது நம்ம வந்து கல்லட்டி வழியாக ஏறலாம். அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 போகும். இங்கேருந்து 40 கிலோமீட்டர், கூடலூர் வழியானா 40 கிலோமீட்டர். உங்களுக்கு அப்படி அங்கேருந்து ஏறும்போது வெறும் 25-27 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதனால் இங்கே ரிட்டர்ன் வரும்போது எல்லாருமே கல்லட்டி வழியாக மேலே ஏறிக்கலாம். ஆனால் ரொம்ப இதாக இருக்கும், இப்போ அப்படி ஹைட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க, அதையும் விட்றாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங்கில் வந்து இப்போ எப்படின்னா அப்படி சும்மா வாக்க வந்திருக்கோம். செம்ம பனி. நான் பேசும்போது உங்களுக்கு வந்து பனி வந்து வாயிலிருந்து தெரியுதானு தெரில, நல்ல பனியாக இருக்குது. இப்போ முதுமலைக்கு தான் போகலான்னு இருக்கிறோம். முதுமலைக்கு போயிட்டு அங்கே ஒரு சுற்றி பார்த்துட்டு வரலான்னு இருக்கிறோம். ஆனால் எப்படி வலிக்கிறதில்ல, ஏன்னா நாங்கள் போகிறவன்னு அலோடு இல்லைன்ட்டாங்க. அலோடு இல்லாதனால நாங்கள் ஏதாவது பண்ணி ஆகணும். ஜீப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது, கல்லட்டி வழியாக போகிறதா இருந்தால். அதனால் வேனில் ஏறிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்னங்கிறத அடுத்த காட்டுறேன். நம்ம இப்போ சூப்பர் ஸ்டாரோட ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டாருக்காக லைக் போடுங்க. காலையில் அப்படி எந்திரிச்சு சும்மா அந்த பனியில் நடந்து போகிற சுகம் இருக்கே, தனி சுகம் பஸ். ஆமாம், சூப்பராக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபுல்லாக அப்படியே பார்த்திங்கன்னா ரோடே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. நம்ம கிட்டக்க தெரியுது. அந்தாண்ட பார்த்திங்கன்னா இது சிட்டி, நம்ம வந்து ஹார்ட் ஆஃப் த ஊட்டி சிட்டியில் இருக்கிறோம். ஆமாம், பாருங்கள் அப்படியே எனக்கு பனி வருதுங்களா, இல்லை வாயிலிருந்து அப்படியே மிஸ்ட்டு வெளியே வருதில்ல. அந்த இதை விட நிறையா தான் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு நான் காட்டுறேன், அவ்வளோ பனியாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் அதை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம எப்போவுமே நம்ம போகிற இடத்துல என்ன ஸ்பெசிஃபிக்கோ அதை நம்ம அனுபவிச்சிடணும். நம்ம இடத்துல கிடைக்காது, நீங்கள் அனுபவிச்சிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பழமையான சர்ச் இருந்தாங்க பாருங்கள், ரொம்ப பழசாட்டு இருக்குது. அழகாக இருந்த பார்க்கறதுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே தெரியல. பார்த்திங்கன்னா நம்ம லண்டன்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த சர்ச்சை பார்க்கும்போது இருந்தது. இதை பார்த்துட்டு நாங்கள் நேராக என்ன செஞ்சிட்டோம்னா, நாங்கள் நேராக இங்கேருந்து வண்டி எடுத்தோம், ரூம்லேருந்து வண்டி எடுத்தோம். அதை டிஃபன் பண்ணிக்கிட்டு நாங்கள் முதுமலைக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் கல்லட்டி வழியாக அலோடு கிடையாதுன்ட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் வந்து வரும்போது வாங்க, நீங்கள் போகும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்ல காட்டியும் நாங்கள் நேராக கூடலூர் வழியாக போயிட்டு நேராக இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரா, ஆமாம், ஒரு 1.25 மணி நேரத்தில் சல்சல்னு போயிட்டோம். எங்கேயும் டிலே ஆகலை. போனதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதை நீங்கள் அங்கே பார்க்கணும், அதை நீங்கள் மூவ் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் தூரம் அதை உங்களுக்கு வீடியோ இதை காமிச்சிட்டு அந்த ரூட்டை காமிச்சா தான் நல்லாயிருக்கும். எல்லாமே அதே மாதிரி நிறைய பைக்கர்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாம் இப்போ பைக் எடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரிட்டு நாங்கள் இங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முதுமலை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து முதுமலை வந்து சேர்ந்துட்டோம். கொஞ்சம் லேட்டாகும் பார்த்தா மணி இப்போயே வந்து உங்களுக்கு 9:30 ஆயிடுச்சு. 9:30க்கு மேலே உள்ள அங்கே டிக்கெட் கிடைக்குதான்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் நம்ம வண்டியிலே போய்க்கலாம். அப்படி மேலோட்டமாக அந்த மசனக்குடி இதெல்லாம் போகலான்னு சொல்லி உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக முடியல, நம்ம போய் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். அதுங்க இதுதான் அந்த ஆர்ச்சி, முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது. செக் போஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார், அவர்கிட்ட போய் நான் டீட்டெயில் கேட்டுக்கிறேன். எப்படி நாங்கள் வண்டியிலே போகிறதா இருந்தால் எங்கெங்கே போகலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு முடிச்சுட்டோம். இப்போ நாங்கள் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வண்டி நிறுத்தாமல் நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கோங்க அப்படின்ட்டாரு. அதனால் வண்டி நிறுத்தாமல் நம்ம மெல்ல வண்டியை ஓட்டிக்கிட்டே போகலாம். முடிஞ்சால் நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் முடிஞ்சு சுற்றி பார்க்க போனாலும் போய் பார்க்கலாம் வாங்க.
நம்ம இப்போ இங்கே நம்ம முதுமலை ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அதாவது ஊட்டியில் பெரும்பாலும் எல்லா ரோடுமே நல்லா தான் இருக்குங்க. நீங்களே பாருங்கள், கண்ணாடி மாதிரி தெரியுதா? ஆமாம், எல்லா இடமும் அழகாக இருக்குது. அதாவது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2 பக்கம் புல் தர. நம்ம வந்து இது ஒரு பார்க்கில் போகிற மாதிரி தான் இருந்தது ஒழிய நம்ம வந்து ஒரு மெயின் ரோட்டில் போகிற மாதிரி இல்லை. அதே மாதிரி இங்கே போகிற எல்லாமே மான் தாங்க. எங்கே பார்த்தாலும் மானுக்கு பஞ்சமே இல்லை. நாங்கள் வேறு ஏதாவது அனிமல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் 2வது ரோட்டில் யாருமே நின்று பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து முதுமலை அந்த ஸ்பாட்டுக்கு போய் நம்ம இறங்கிக்கலாம். அங்கே எல்லாமே வெஹிக்கிள் எல்லா வண்டியும் நிற்கும். அப்போ நம்ம இறங்கி பார்க்கறதுலாம் அலோடு உண்டு. இப்போ பாருங்கள், இவ்வளோ மான் இருக்குது இல்லையா? எங்கே பார்த்தாலும் கொத்தா ஒரு 20 மான் 30 மான் நின்றுக்கிட்டே இருக்குது. எவ்வளோ மான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பார்க்குற இடம்லாம் கண்கொள்ளா காட்சியா மான் அழகழகாக நின்றுக்கிட்டே இருக்குது. நீங்கள் போகும்போது எல்லாமே பார்க்கலாம். பை லக்கு நம்மளுக்கு வந்து இதை விட வேறு ஏதாவது காட்டு எருமை, கரடி இருக்குங்கிறாங்க. கரடி, சிறுத்தை, புலி, யானை, இது வந்து நம்மளுக்கு பை லக்கு தான். அது நம்ம சொல்ல முடியாது இது கிடைக்குமா. நம்ம முதுமலை வந்து சஃபாரி போகும்போது அவங்க அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா அங்கே போய் நம்ம பார்க்குற வந்து விலங்குகள் வந்து முக்கியமான டைகர்லாம் பார்க்குறது வந்து அது பை லக்கு தான். அதுக்கு கேரண்டி கிடையாதுங்கிற மாதிரி. இதை போயிட்டு வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அங்கே ஒரு நல்ல ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது. இந்த ஆறு ஓடிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல மான் இருந்தது. பக்கத்தில் யானை ஒன்று நின்றுட்டு இருந்தது. செம்ம பெருசாக இருந்ததுங்க. நாங்கள் ஸ்டன் ஆகிட்டோம். என்ன அப்படின்னா, அப்படியேங்கப்பா ஏனையை பார்த்தாச்சுன்னு சொல்லி வாரத்தோட எல்லாம் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு அது தெரியல. சரி, ரொம்ப தூரமாக இருக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா கடைசியில் இது வந்து முகாம், அந்த முதுமலை முகாம் யானை. இது அவங்களுக்கு வந்து மேய விட்டுருக்குறாங்க. நாங்கள் கூட என்னடா பக்கத்தில் எல்லாம் துணி துவைக்கிறாங்க, லேடிஸ்லாம் இருக்கிறாங்களே, மேலே மேய்தன்னு பார்த்தா அப்புறம் கழுத்தில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருந்தோம். அப்புறம் தான் கண்டுபிடிச்சி இது காட்டு யானை இல்லை, வளர்ப்பு யானை அப்படின்னு. அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கே பாருங்கள், ஒரு மயில் நல்லா அழகாக தோகையை விரிச்சிட்டு இருக்குது. உங்களுக்கு ஜூமில் காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் திரும்புதா. கொஞ்சம் ஜூம் இருக்கிறனால கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கலாம். இந்த யானை இங்கே நிற்கிது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மயில் தோகையை விரிச்சிட்டு அழகாக ஆடுது. அப்படி திரும்பி நிற்கிது. முதுகு பக்கத்தை நம்மளுக்கு தெரியுது. இங்கே யானை வந்து உச்சா போயிட்டுருக்கு. யானை உச்சா போயிட்டுருக்கு பாருங்க, மயில் நம்ம பக்கம் திரும்பிடுச்சு. இங்கே பாருங்க, அழகாக அது அடவெல்லாம் அழகாக பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கேட்டிருக்கிறேன், ஜீப்பில் நாங்கள் 10 பேர் ஃபேமிலியாக போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5500 வரும்னு சொல்லியிருக்கிறாரு. 1 ஹவர் ட்ராவலிங்கு. அடுத்து வந்து வேனுக்கு வந்து 340 ரூபா. அது வேனில் வந்து எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணி போகிற மாதிரி ஒரு 20 பேர் சேர்ந்தாப்பில் போகிற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. எல்லாமே 1 ஹவர் தான் சுற்றுலா. அதான் நாங்கள் இப்போ டிசைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஜீப்பில் போகலாமா இல்லை அடுத்தது வேனில் போகலாமான்னு. என்ன ஜீப்பில் போனால் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், நம்ம பார்க்குறது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். பார்ப்போம் வாங்க, எல்லாம் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்குவோம். இப்போ நம்ம வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன், ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ரிசப்ஷனில் தான் இதுதான் டிக்கெட் கவுண்டர். எல்லாத்துலையும் இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வேனே புக் பண்ணியாச்சு. ஏன்னா சஃபாரி ஓப்பனில் ஜீப்பில் போகிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்தவங்களாம் தயங்கினாங்க ஃபேமிலியில் எல்லாருமே. அதனால் நம்ம ஓப்பன் ஜீப்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ மைசூர் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் போகிறோம். அதாவது முதுமலையிலேருந்து மைசூர் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போகிறோம். போகிற வழியிலேயே மான்லாம் நிற்கிது. இங்கேருந்து கொஞ்சம் போகணுமே லெஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு கட் ஆகுது. அதுதான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளுக்கு என்ன அனிமல்ஸ் தென்படுதோ அதுதான். இதில் வந்து 20 பேர் 25 பேர் ஆல்மோஸ்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இந்த சஃபாரி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவர் மட்டும் ஒருத்தர் டிரைவர் மட்டும் வராரு. அப்படியே பாருங்கள், இப்போ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நம்ம உள்ளே நுழைய போகிறோம். உள்ளேருந்து நம்ம போனீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ட்ராவலிங். இந்த 1 ஹவர் ட்ராவலிங்கில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கணுங்கிற லக்கு. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்குமே திரும்பி இப்போ இந்த மான் போகுது இல்லைங்களா, இப்போ தான் என்ன சொன்னார் டிரைவர் வந்து வண்டி நிறுத்திட்டு சைலண்ட்டாக இருங்க, அந்த மான் பயந்துக்கிட்டு ஓடுதுன்னாரு. அவர் சுற்றி பார்த்தார், ஏதாவது அனிமல்ஸ் வெளியே வருது அப்படின்னு. நாங்களும் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. புலி வரப்போகுது அப்படின்னு. கடைசியில் புலியெல்லாம் வரல. அந்த மான் பம்பிக்கிட்டே ஆனால் அந்த இடத்த விட்டு அந்த 2 மான் மட்டும் தனியாக போயிடுச்சு. உள்ளுக்குள்ளாரே நிறையா மான் தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நாங்கள் பார்த்த எல்லாமே மான் தான். ஒரு யானையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கிட்ட போயிட்டே இருக்கிறோம்.
ஆனால் ஏனே எங்கள் கண்ணில் தென்படலை. சரி, அதுக்கப்புறம் ஒரு டிரைவர் சொன்னார், அடுத்து இப்போ பாருங்க இப்போ கரடி வந்துடும் அப்படின்னாரு. நாங்கள் அப்படியே கரடி வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வண்டி போயிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா கரடியும் வரல. எடா கரடியும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பை லக்கு தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மான்கள் இருக்குது. நிறைய மான், எங்கே பார்த்தாலும் மான் 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 அதுதான் இருந்தது. அதில் புள்ளி மான் இருந்தது, இன்னும் புள்ளி இல்லாமல் பெரிய பெரிய மான் இருக்கும். அதுவும் அதே மாதிரி அழகாக குட்டியாக ப்ளைனில் ஒரு மான் இருந்தது. ஒரு 5-6 வெரைட்டி நாங்கள் பார்த்துட்டோம். எங்கே பாருங்கள், திரும்புகிற பக்கம்லாம் மான் தான். இது அந்த பக்கம் இப்படி இந்த பக்கம் பார்த்தாலும் பார்க்குறதா, இந்த பக்கம் பார்க்குறதாங்கிற கன்ஃபியூஸ் ஆகுது. அந்தளவுக்கு மான் நிறையா இருக்குது. ஒரு எலிஃபெண்ட்டாவது காட்டு யானையாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவுமே கண்ணில் சிக்கலாம். ஆனால் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம யானையிலேயே சவாரி பண்ணி நம்ம வந்து ரைடு போகிற மாதிரி இருந்தது. இப்போ கொரோனாக்கு அப்புறம் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. யானை சவாரி கிடையாது, ஒன்லி ஜீப்பு இல்லாட்டினா வேனு. நம்ம ஃபாரஸ்ட் வேன் ஜீப்பில் தான் நம்ம போகிற மாதிரி இருந்தது. அதில் நாங்கள் போயிட்டு கேட்டோம், அந்த மாதிரி இப்போலாம் நிறுத்திட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட கரெக்டாக 1 ஹவர் அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக 1 ஹவர் நம்ம முடிஞ்சிருச்சு பாருங்கள், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வந்துட்டோம், ரிட்டன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். வண்டி இங்கே வந்து நம்ம இங்கேருந்து இறங்கிட்டு இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மசினகுடி போகிறோம். இது பாருங்கள், அந்த ரெக்கவரி வண்டி, அதாவது சிறுத்தையெல்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அந்த வண்டி அந்த வேன் நீங்கள் பார்த்த பஸ் லாரி மாதிரி இருந்தது. இதை நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா மசினகுடி போகிறோம். அதாவது கல்லட்டி வழியாக தான் நம்ம போகணும். மசினகுடி, கல்லட்டி, ஊட்டி அப்படி தான் போகிறோம். ஒரு வழியாக வந்து நம்ம சஃபாரி போயிட்டு வந்துட்டோம். ஒன்றுமே பார்க்கல மானை தவிர. வளர்ப்பு யானை மட்டும்தான் ஒன்று இருந்தது. அப்புறம் மானம் ஒன்றுமே சிக்கலை. என்னென்னா மானுங்கிற பாருங்கள், புடி இதெல்லாம் வந்து நம்ம பை லக் தான் அதிலே போட்டுக்கிறாங்க. நம்ம புளியை பார்க்குறது, விலங்குகள் அனிமல்ஸை பார்க்குறது வந்து பை லக்கு தான் அப்படின்னு. நம்மளுக்கு இன்றைக்கி லக்கு அவ்வளோதான், பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, நம்ம எப்படி போயிட்டு வந்திருக்கோம், என்ன போயிருக்கோம் அப்படின்னு. ரொம்ப நாளாக முதுமலையை பார்க்காம இருந்தால் இன்றைக்கி பார்த்துட்டோம். வாங்க அடுத்து மசினகுடிக்கு போகிறோம். மசினகுடியில் வந்து நம்ம வண்டியிலே போகிறோம், மெயின் ரோட்டில் தான். அதில் ஏதாவது கண்ணில் தென்பட்டால் பார்க்கலாம். பாருங்கள், மசினகுடி போகிற வழியிலையுமே நிறைய மான் தான். எங்கே பார்த்தாலும் மான் நிறையா இருக்குது. ஆனால் மானுக்கு பஞ்சமே இங்கே கிடையாது. ஆனால் மசினகுடியில் எப்படி இருக்குங்கிறத நம்ம உள்ளே போய் நிறையா பார்க்கலாம். ஆனால் ரொம்ப தூரம்லாம் இல்லை, மெயின் ரோட்லேருந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போய்ட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மசினகுடியில் வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹோட்டல் இருந்துச்சு, சூப்பராக இருந்ததுனால வந்து அங்கே சாப்பிட்ணும் அப்படின்னா மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ணும், அங்கே சாப்பிடுங்க, மீல்ஸ் சூப்பர். இப்போ நம்ம மசினகுடி உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட வேண்டியதான். பெரிய ஒன்றும் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மசினகுடிக்கு போயிட்டுருக்கோம். ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. உள்ளே என்ன மிருகம் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஏதாவது கண்ணில் தென்படுதான்னு பார்ப்போம். வாங்க போகலாம், வாங்க. மசினகுடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதுமலையிலேருந்து ரோட்டுக்கு வரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர், அங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு 3-4-5 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கவால் குரங்கு தெரியுதுங்களா? ஆமாம், இந்த மாதிரி நிறையா இருந்து மான் ஒன்று ஓடுது பாருங்கள், துள்ளி குச்சி அந்தாண்ட. ஒன்றும் இதில் ஒன்றும் பெரிய அனிமல்ஸ் இருக்காது. ஆனால் இருந்தாலும் நம்ம இதுவுமே ஒரு லைக்கு தான். நம்ம இப்போ ஏனையை பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. மான் இது மாதிரிலாம் பார்க்கலாம். ஆனால் பெரிய மிருகங்கள் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நிறையா இப்போ வனவில் உட்காந்துருக்கு. நாங்கள் போகும்போது ஒரு பாம்பு கூட கிராஸ் ஆச்சு. அங்கே லாங்கில் பார்த்தா அது உள்ளே போயிடுச்சு. அதை நாங்கள் படம் எடுக்க முடியல, அது போயிடுச்சு. நம்ம படம் எடுக்கிறோமோ இல்லையா, திடீர்னு திருப்பி நம்மளை பார்த்து படம் எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நாங்கள் பாட்டு சத்தமெல்லாம் வந்துட்டோம். இப்போ நம்ம கல்லட்டி, இது ஊட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் கல்லட்டி ஹில்ஸு. நம்ம மேலே ஏறுறோம். மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதி தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் செக் போஸ்ட் வந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து, அதாவது ஊட்டியிலேருந்து வர வண்டி ஏதாவது தெரியாமல் வராங்களா அவங்கள வந்து ரிட்டன் அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் யாருமே வந்து பர்மிஷன் இல்லாமல் ஊட்டியிலேருந்து நீங்கள் வந்து முதுமலைக்கு வந்துடாதீங்க. கல்லட்டி வழியாக நீங்கள் கூடலூர் வழியாக வந்தீங்கன்னா ஈஸியாக வரலாம். லோக்கல் வண்டி மட்டும் தான் போகுது, உங்களுக்கு நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு வந்துருச்சு. அந்த ஃபேக்ட்ரியில் இறங்கி நம்ம சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு வந்து உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா அவங்க சாக்லேட் மேக்கிங் காட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க தயாரிக்கிறத வந்து அவங்க அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே காட்டுறாங்க. இந்த கண்ணாடி கூண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கண்ணாடி கூண்டில் தான் வந்து உள்ளே தயாரிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது ஒயிட் சாக்லேட்டு அப்புறம் ப்ரௌனு ரெண்டுமே அவங்க பாருங்கள் அந்த டையில் ஊற்றுறாங்க. ஊற்றி அதை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணியோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அதை ரெடி பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. அது எல்லாமே போனால் பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு அது பேரே வந்து ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரின்னு போட்டுருக்குறாங்க. நம்ம அதை பார்த்துக்கிட்டு அடுத்து கொஞ்சம் சாக்லேட் வாங்கணும். சாக்லேட் வாங்கிட்டு வந்தோம்னா செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. மணி 4. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிவிட்டு இப்போ உட்காந்துட்ருக்கோம். இன்னும் நாங்கள் சாப்பிட கூட கிடையாது, ஏன்னா டைம் ரொம்ப ஆகிடுச்சு. இனி இப்போ தொட்டபெட்டா போகலாம், இல்லை பொட்டானிக்கல் கார்டன் போகலாம், எல்லாமே பிளான் போட்டிருக்காங்க. நான் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியல, அவ்வளோ டிராஃபிக்கு. நாங்களும் நடந்துக்கிட்டே இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
சுற்றி பார்க்க முடியல. அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிட்டன் வந்து இப்போ நாங்கள் வண்டி எடுக்கலான்னு இருக்கிறோம். திருச்சி கிளம்பிடலான்னு இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப வந்து கோல்டாக இருக்குது, டிராஃபிக்காக இருக்குது. இப்போ போனால் தான் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டிராஃபிக் குறைவில் நம்ம கீழே இறங்கிடணும். அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிட்டுனா அன்டைமில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த ட்ரிப்பை இதோட முடிச்சிக்கலான்னு இருக்கிறேன். பார்க்குறேன், போகிற வழியில் எதாவது இருந்தால் காட்டுறேன், இல்லைன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. டைம் ஆயிடுச்சு, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.